ஹாய் பசங்களா, குட் ஈவினிங். எல்லாருக்கும் நான் பேசுகிறது கேட்குதா? am I audible? of course I will not be visible, ஏன்னா நான் உட்காந்துட்ருக்கேன். பேசுகிறது கேட்குதா? எஸ். குட் ஈவினிங் ரிஹான். ஓகே, சூப்பர். என்னடா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கூட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தா காணோம். சரி, ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு 2 லைவ் செஷன் இருக்க போகுதுப்பா. சரியா? ஏன்னா பாட்னியோடைய புக் பேக் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப குட்டியான புக் பேக் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி 2 லைவ் செஷன் இருக்க போகுது. சரியா? 45 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைவ் செஷனாக நம்ம எடுக்க போகிறோம். இஸ் இட் கிளியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அண்ட் இன்றைக்கி 2 சாப்டருடைய புக் பேக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பாட்னியோடைய 2nd லெசனும் பாட்னியோடைய 3rd லெசனும். சரியா? அதெல்லாம் பேச வந்த கூட்டம் நல்லா காணாமல் போயிடுச்சா? ஃபைன் ஃபைன் ஃபைன். சரி, ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ட் கிளாஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் அ கிரேட் நியூஸ் ஃப்ரம் அஸ். என்னென்னா, ரிபப்ளிக் டே வருது இல்லையா, January 26 அன்னைக்கு. அதுக்காகவே உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். என்னென்னா, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த வேதாந்து லேர்னிங் சென்டர் இருக்கோ அந்த சென்டருக்கு நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணலாம், விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அங்கே ஒரு வீக்கெண்ட் பேட்ச் மாதிரி கிளாஸஸ் நடக்கும். சரியா? இதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும். எங்கே போய் மேம் ரெஜிஸ்டர் பண்ணணும்? ஐ டெல் யூ. எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறத இப்போவே நான் உனக்கு லைவாகவே காட்டுறேன். சரியா? தோ இதுதானே நம்ம சேனல், கரெக்டாக? வேதாந்து 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ் சேனல். இப்போது இதுதான் நம்மளோட லைவ் செஷன் இப்போ நம்மளுக்கு போயிட்டுருக்கு. கரெக்டாக? நீ எந்த லைவ் செஷனுக்கு வேணாலும் கீழே போய் பார்க்கலாம், இல்லை எந்த வீடியோவுக்கு வேணாலும் கீழே போய் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குமா? எஸ், யூ ஹாவ் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஹியர். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், மதுரை விஎல்சி, சென்னை விஎல்சி, திருச்சி, கோயம்புத்தூர், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி லிங்க் இருக்குது. நீ எந்த ஆஃபீஸ் போய் நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த ஆஃபீஸ்க்கு நீ நேரில் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். மண்டே தான் போகணும்னு இல்லை, நீ எப்போ வேணாலும் போகலாம். சரியா? இந்த ஆஃபர் Jan 31 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் அது வரைக்கும் நீ எப்போ வேணாலும் போய் விசிட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோ. போகிறேங்கிறத முன்னாடியே மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும் இல்லையா? அதை மட்டும் நீ பண்ணிவிடு. அதை தாண்டி ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு ஸ்கூலில் 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் படித்தா மார்க் வருமா? 11th மார்க் வருமானா நீ எவ்வளோ மார்க் எதிர்பார்க்குறேன்னு தெரியலை. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பத்தாது, புக் பேக் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயரும் சேர்த்து படித்தேன்னா ஓரளவுக்கு டீசெண்டான மார்க் வாங்கலாம். ரொம்ப அதிகமாகவும் வராது, ரொம்ப கம்மியாகவும் வராது, நடுவில் ஒரு டீசெண்டான மார்க் வாங்கலாம். சரியா? போய் என்ன மேம் பண்ணுறது? அங்கே உன்னுடைய கேள்விகளை கேட்கலாம். ஸோ இப்போ நீட்டு ஜேஇ படிக்கணும்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்ப. அதுக்கான மெட்டீரியல்ஸ், அதுக்கான கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் உனக்குள்ளே இருக்கும். அங்கே நிறைய பேர் உனக்கு நீட்டுக்கும் ஜேஇக்கும் கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட உங்களுடைய சந்தேகங்கள் கேட்கலாம். நீ அங்கே போனாலே அவங்களே உனக்கு நிறையா ஃப்ரீ இன்சைட்ஸ் கொடுப்பாங்க. உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். சரியா? உன்னுடைய ஸ்கூலில் நிறைய பேருக்கு 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? அப்போது அந்த 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நீ எப்போ படிக்க ஆரம்பிக்க போகிற? நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ. கிளாஸ் ஒருத்தங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உனக்கு மார்க் வரப்போகிறது கிடையாது. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், ஃபஸ்ட்டு கிளாஸை கவனிக்கணும். கிளாஸில் என்ன சொல்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். 2வதாக நீ தனியாக உட்காந்து படிக்கணும். இந்த தனியாக உட்காந்து படிக்கிற செல்ஃப் ஸ்டடி டைம் இல்லை அப்படின்னா உனக்கு மார்க்கு வராது. நீ 1000 கிளாஸ் வேணால் அட்டென்ட் பண்ண, மார்க் வராது. லட்சக்கணக்கில் வேணாலும் செலவு பண்ண, மார்க் வராது. ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும், அது கூட நீயும் எஃபர்ட் போடணும். ஸோ அந்த ப்ராப்பர் கைடன்ஸை நாங்கள் தரோம், இப்போவே தரோம். நீ இப்போ 11th பையன்தான், ஆனால் 12th அட்மிஷன்ஸை நாங்கள் எடுக்க ஆரம்பித்தாச்சு.
ஓகே மேம், எனக்கு ஆனால் ஸ்கூலில் வந்து 11th ஃபைனல் எக்ஸாம்ஸ் தானே இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கான ரிவிஷன் கிளாஸஸும் நாங்களே கொடுக்குறோம். ஸோ இந்த கோர்ஸில் 11th ஃபைனல் எக்ஸாமுக்கான ரிவிஷனும் இருக்கும். அட் த சேம் டைம் 12th லைவ் கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? அந்த கோர்ஸில் நீ ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன்னா இங்கே பாரு, 11th மூவிங் டு 12th தீமின்னல் பேட்ச்னு இருக்கா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோ. 11th இருக்க பையன் அடுத்த வருஷம் 12th போக போகிற அதுக்கான பேட்ச் தான் இது. நீ வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சிஎஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணலாம். சரியா? அண்ட் இந்த கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1999. உனக்கு 11th 12th ரெண்டும் சேர்ந்து கிடைக்க போகுதுடா 1999க்கு. ஸோ யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா 12th மட்டுமே நாங்கள் இந்த விலையில் விற்றுட்ருந்தோம் போன வருஷம் கோர்ஸ் எல்லாம். பட் இப்போ உனக்கு என்ன ஆகுது, 11th 12th ரெண்டுமே சேர்த்தே இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்குது, அதுவும் இப்போவே. அண்ட் நோட்டட் டவுன், இவ்வளோ கம்மியாக இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து போகவே போகாது. திஸ் இஸ் த லீஸ்ட். இதுக்கு மேலே அதிகம்தான் ஆகும். அதனால் யோசிக்காமல் இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. இதில் கிளாஸஸ் எடுக்க போகிற எல்லாருமே நாங்கள் தான். ஜஸ்ட் ஸ்ராவணி மேம் கெமிஸ்ட்ரிக்கு வருவாங்க, மேக்ஸுக்கு ஜனஸ்ருதி மேம், தமிழுக்கு தமிழன் சார், ஃபிசிக்ஸ்க்கு யாழினியன் சார், பயாலஜிக்கு நான், இப்படி நாங்கள் தான் கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறோம். சரியா? அண்ட் உனக்கு கிளாஸஸ் ஃபுல்லாகவே தங்கிலீஷில் இருக்கும். தமிழ்லாம் வந்து தமிழ் மீடியம் அப்படின்னு நினச்சிக்காத, தங்கிலீஷில் கிளாஸஸ் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான்ப்பா கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பிடிஎஃப்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் காட்டினேன்ல அதே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்ஸும் அவைலபிளாக இருக்குது. உனக்கு எதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வேணுமோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே உனக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். சரியா? அதையும் நீ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ அதுவுமே நான் சொல்கிறேன். எஸ், நம்மளோட லைவுக்கு கீழே இதே டிஸ்கிரிப்ஷனில் யூ வில் ஹாவ் த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். சரியா? லைவ் முடிச்சதுக்கப்புறமா நான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை வந்து அட்டாச் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. இப்போது பிளான் கிங்டம் உடைய புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? மேம், கொஷின் பேப்பர் அண்ட் சாப்டர் வைஸ் படிக்கணுமா டெய்லியும்? நீ 11th 12th அதை முதல்ல சொல்லு. இவ்வளோ ஸ்பேம் பண்ணுறல்ல, நீ எதை பற்றி கேட்குற, எந்த ஸ்டாண்டர்ட் பற்றி கேட்குற? மேம், எனக்கு Feb 2லேருந்து 5 வரைக்கும் ப்ராக்டிகல்ஸ். ஓகேப்பா, ஜூனில் படிக்க ஆரம்பிக்கலாம் மேம். டைம் பத்தாதுக்குன்னா காலம் உனக்காக நிற்க போகிறது கிடையாது, இந்த உலகமும் உனக்காக நிற்க போகிறது கிடையாது. உனக்கு முன்னாடி இப்போவே வந்து ஒரு லெசன் முடிச்சிட்டாங்க, 2 லெசன் முடிச்சிட்டாங்கன்னு நிறைய ஸ்கூல்ஸில் நிறையா பசங்க வந்து சொல்கிறாங்க. நீ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணனா எப்போ நீ கம்ப்ளீட் பண்ண போகிற? நீ யோசிச்சுக்கோ. இந்த உலகமே உனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் எழுத போகிற பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்போவே ஓட ஆரம்பிச்சாச்சு. நீ லேட்டாக ஆரம்பிக்கிறேன்னா நீ கடைசியாக போய் முடிக்க போறியா இல்லை என்னங்கிறத எப்படி பிளான் பண்ண போகிறேங்கிறத நீ தான் டிசைட் பண்ணிக்கணும். சரியா? Just a minute. எஸ். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? ரெடியா எல்லாரும் கிளாஸுக்கு? ஒரே நிமிஷம்டா. எஸ், ரெடி.
12th ஸ்டாண்டர்டுக்கு கேட்குறேன் மேம், டெய்லியும் கொஷின் பேப்பர் அண்ட் சாப்டர் வைஸ் படித்தா போதுமா? ஏண்டா 12ங்கிறது நீ இதுக்கு மேலே தான் போக போகிறேன், இப்போவே காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டியா, இது மட்டும் படித்தா போதும்னு பிச்சு போடுவேன். 12th லைன் பை லைன் படிக்கணும். நான் 11th கேட்குறியோன்னு நினச்சி நான் சொல்லிட்டு இருந்தேன், கொஷின் பேப்பரும் புக் பேக்கும் படி நல்ல மார்க் வரும்னு. 12த்துக்கு நீ லைன் பை லைனாக எல்லாமே படித்தாதான் நல்ல மார்க் வாங்க முடியும். என்ன இப்போத்துலேருந்தே இந்த சன்னியாசி மோடுக்கு வந்துட்டேன், இது மட்டும் போதும் அப்படின்னு. யார் சொன்னா உனக்கு இது மட்டும் போதும்னு? எஸ், பிளான்ட் கிங்டம் உடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ விச் ஆஃப் த பிளான்ட் குரூப் ஹேஸ் கேமெட்டோஃபைட் அஸ் அ டாமினன்ட் ஃபேஸ்? ஸோ கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸை டாமினண்ட்டாக வச்சிருக்கிறது டெரிடோஃபைட்ஸா, பிரயோஃபைட்ஸா, ஜிம்னோஸ்பர்ம்ஸா, ஆஞ்சியோஸ்பர்ம்ஸா? விச் இஸ் த ரைட் ஆன்சர்? Bryophytes is the right answer. Which of the following represents gametophytic generation in the pteridophytes? Prothallus, thallus, cone, rhizophore. Which is the right answer? இந்த கொஷனுக்கு எதிராக சரியான ஆன்சர் கேமெட்டோஃபைட்டிக். அப்படின்னா கேமெட்டை உருவாக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ். பிளான்ட்ஸு ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறமா கேமெட்ஸை உருவாக்கும்ல, இந்த ஸ்பெர்மு எக்குன்னெலாம் நம்ம சொல்கிறோமே ஹியூமன் பீயிங்ஸில், அதே மாதிரி பிளான்ட்ஸ்லேயும் கேமெட்ஸ் உருவாகும். அப்படிப்பட்ட கேமெட்ஸை உருவாக்கக்கூடிய அந்த ஃபேஸ் தான் கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ். டெரிடோஃபைட்ஸில் அப்படிப்பட்ட கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷனை நம்ம என்ன சொல்வோம்? ப்ரோதாலஸ்னு சொல்வோமா, தாலஸா, கோனா, ரைசோஃபோரா, என்னென்னு சொல்லுவோம்? ஒருத்தன் ப்ரோதாலஸ்ன்ற, இன்னொருத்தன் தாலஸ்ன்ற. விச் இஸ் த ரைட் ஆன்சர்? கரெக்டாக பார்த்து சொல்லு. ப்ரோதாலஸ் இஸ் த ரைட் ஆன்சர். தாலஸ் கிடையாது, ப்ரோதாலஸ். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாலஸ் அப்படின்னா என்ன அது தெரியுமா? இப்போது ஒரு ஹையர் பிளான்ட் எடுக்கிறேன். ஹையர் பிளான்ட்னா என்ன மேம்னு கேட்டேன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ரோஸ் செடி, ஹைபிஸ்கஸ் செடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா டெவலப்பான பிளான்ட்டு. ஓகே, அப்படிப்பட்ட ஹையர் பிளான்ட்ஸ் நீ எடுக்கும்போது யூ கேன் see அந்த பிளான்ட்டில் ஸ்டெம்முனா இந்த பகுதி தான் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியும். ரூட்டா இந்த பகுதி தான் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியும். லீஃபா இங்கே தான் இருக்குது இந்த பகுதி தான் அப்படிங்கிறத உன்னால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்படி சொல்ல முடிஞ்சால் அது ஹையர் பிளான்ட்டு. சில பிளான்ஸில் இதெல்லாம் உன்னால் டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்க முடியாது. சில பிளான்ஸில் இதுதான் ஸ்டெம்மு, இதுதான் ரூட், இதுதான் லீஃப்னா சொல்லவே முடியாது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸில் பாடி பார்ட்ஸை என்ன சொல்லுவோம்? தாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாலஸ் அப்படின்னா அன்டிஃப்ரென்ஷியேட்டட் பிளான்ட் பாடி. அன்டிஃப்ரென்ஷியேட்டட் பிளான்ட் பாடி. ஸோ அந்த ரூட், ஸ்டெம், லீஃப் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட்டே ஆயிருக்காது. சரியா? அது தாலஸ். தாலஸுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் ப்ரோ தாலஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஓகே மேம், we are studying 12th instead of 11th. Okay, when the next year lesson lecture starts, reply. உனக்கு இப்போவே வந்து 12th கிளாஸஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நான் புக் பேக் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நீ வேணும்னா வந்து 12th கிளாஸ் கூட கவனிக்கலாமே. நிறையா பசங்க வராங்க 12th கிளாஸ் எல்லாம் கவனிக்கிறதுக்கு. இப்போ கூட நான் 12th வந்து புக் பேக் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா லெசனுடைய புக் பேக் தான் எடுத்துகிட்ருக்கேன். உனக்கு வேணும்னா நீ அந்த கிளாஸ் கூட வந்து கவனிக்கலாம். நிறையா பசங்க வந்து 11th பசங்க 12th கிளாஸை இப்போ கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் யூ ஹாவ் ஆல் த வீடியோஸ் ரெக்கார்டட் அவைலபிளாகவே இருக்குது உனக்கு. 12th வீடியோஸ் எல்லாமே லைவ் வேணும்னா நான் இப்போ புக் பேக் எடுத்துகிட்ருக்கேன். அந்த லைவை வந்து தாராளமாக நீ கவனிக்கலாம். சரியா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன? இஃப் ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஃபார் ஆஞ்சியோஸ்பர்ம் இஸ் 14 அப்படின்னா ஹாப்ளாய்டுனா என்ன? அப்போ n equal to 14. The number of chromosome in the endosperm will be. அப்போ எண்டோஸ்பர்மில் குரோமோசோமோட கவுண்ட் எப்படி இருக்கும்? எண்டோஸ்பர்ம் இஸ் ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர்ப்பா. எண்டோஸ்பர்ம் எப்படி இருக்கும்னா ட்ரிப்ளாய்டாக இருக்கும், 3n ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ n வந்து 14னா 3 into 14 என்னவா இருக்கும்? 3 4s are 12, ரிமைண்டர் 1, 1 3 3 4. ஸோ 42. இங்கே சரியான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 42. அடுத்ததா, இன் ஜிம்னோஸ்பர்ம் endosperm is formed at the time of fertilization, before fertilization, after fertilization, along with the development of embryo. இதில் எது சரியான ஆன்சர்? ஜிம்னோஸ்பர்ம் அப்படின்னா நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோமா?
சீட்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும், சுற்றியும் ஓவரி வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்காது. இப்படிப்பட்ட ஜிம்னோஸ்பர்மில் எண்டோஸ்பர்ம் எப்போ ஃபார்ம் ஆகும்? At the time of fertilization, before fertilization, after fertilization, along with the development of the embryo. Yes, very good Rajkumar. Before fertilization is the right answer. அடுத்த question போலாமா? Shall we move on to the next one? Differentiate haplontic and diplontic life cycle. பார்க்கலாமா? ரெடியா? Yes. ஸோ ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள்னால் என்ன, டிப்லான்டிக் லைஃப் சைக்கிள்னால் என்ன, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினு. ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள் பார்க்கலாம். கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினன்ட், ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் இண்டிபெண்ட். இப்போது ஒரு பிளான்ட்னு எடுத்திங்கன்னா we have two phases-டா. ஒன்று வந்து கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ், தி அதர் ஒன் இஸ் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் வச்சுக்கோ. ஒன்று வந்து ஸ்போரோஃபைட்டிக், இன்னொன்று வந்து கேமெட்டோஃபைட்டிக். இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிளான்ட்டுடைய பிளான்ட் பாடி பார்ட்ஸ் தான் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஓகே, ஸோ ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்னால் இட் ப்ரொடியூசஸ் ஸ்போர்ஸ் அண்ட் பிளான்ட் பாடி டெவலப் ஆகும். ஸ்போர்ஸ்னால் நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஓகே, அப்போ கண்ணுக்கே தெரியாது சில ஸ்போர்ட்ஸ் வந்து புது ஏரியாவில் போய் விழுந்த உடனே அங்கேருந்து ஒரு புது பிளான்ட் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸில் இட் ப்ரொடியூசஸ் ஸ்போர்ஸ் அண்ட் பிளான்ட் பாடி டெவலப் ஆகும். அதாவது இந்த ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பாடி பார்ட்ஸ் நல்லா டெவலப் ஆகும் இந்த ஸ்டேஜில். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்ததாக கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ். இது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறமா தான் கேமெட்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸில் இட் ப்ரொடியூசஸ் கேமெட்ஸ். இப்போ இந்த ரெண்டு கேமெட்ஸ், மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் நடந்தால் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து உருவாகும். ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் வந்து போகுது. எப்படி நம்ம பிறந்ததுலேருந்து we are taking some 10 years or 12 years to get matured. அதுக்கப்புறமா ரீப்ரொடக்டிவாக நம்ம வந்து மெச்சூர் ஆகிறோம், ஆக்டிவ் ஆகிறோம். கரெக்டாக? ஸோ பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் பிளான்ட்ஸ்லேயும் ஸ்டார்டிங்கில் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இருக்கும். பிளான்ட்டோட பார்ட்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறமா இட் ஸ்டார்ட்ஸ் ப்ரொடியூசிங் த கேமெட்ஸ். இப்போ நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும்? கேமெட்ஸ் அப்படின்னாலே அது ஹாப்லான்டிக் ஸ்டேஜில் தான் இருக்கும். அதாவது ஹாப்லாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். இதுவே நம்மளோட பாடி செல்ஸ் ஏதாவது எடுத்துட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும்? டிப்ளாய்டாக இருக்கும்ல. இதுதான் விஷயம். புரிஞ்சுதா? ஸ்போரோஃபைட்டிக்னா என்ன, கேமெட்டோஃபைட்டிக்னா என்ன புரிஞ்சுதா? எது ஹாப்லாய்டு எது டிப்ளாய்டுன்னு புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? கேமெட்ஸ்னால் ஓவரி, ஸ்பெர்ம் இன் ஹியூமன் தான். ஓவரி கிடையாது, ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் ஹியூமன்ஸில். அதே மாதிரி பிளான்ஸ்லேயும் வந்து எனக்கு கேமெட்ஸ் வந்து உருவாகும். சரியா? ஸ்போரோஃபைட் ஃபுட்டு கேமெட்டோஃபைட் கிட்ட இருந்து வாங்கும், அப்படித்தானே? ஃபுட்டா? சரி, இப்போ ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள் இப்போ உனக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸில் தான் இந்த ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள் பார்க்க முடியும். அப்போ கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினன்ட் ஹியர். அண்ட் இதே கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் தான் ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜ் ஆஃப் பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், இண்டிபெண்ட்டாக இருக்கும், யாரையும் நம்பி இருக்காது. இதுவே டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் பார்த்தோன்னா இட் இஸ் அ ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். ஸோ இது வந்து டிப்ளாய்டாக இருக்கும், அதுதான் டாமினண்ட்டாக இருக்குது. ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் இண்டிபெண்ட் அதெல்லாம் பெருசாக எதுவும் மாறாது. அடுத்து ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை அ ஜைகோட். ஸோ இது ஆக்சுவலி என்னென்னா இது ஒரு லூப்பு மாதிரி தான். இப்போது இங்கே கேமெட்ஸ் வந்து உருவாச்சா, ரைட்? மேல் கேமெட்டு அண்ட் ஃபீமேல் கேமெட் ரெண்டும் ஒன்றா இப்போ வந்து சேர்ந்தால் என்னாகும்? ஃபர்டிலைசேஷன் நடக்கும். கரெக்டாக? அண்ட் இந்த மேல் கேமெட் வந்து ஹாப்ளாய்டாக இருக்கும், ஃபீமேல் கேமெட் ஹாப்ளாய்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா ஃபர்டிலைசேஷன் ஆனால் அது திரும்பவும் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸாக தான் வந்து முடியும். ஸோ இட் இஸ் அ லூப் ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன்.
கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் கேமெட்ஸை உருவாக்குது. மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒன்றா ஃபியூஸ் ஆனால் எகெயின் என்ன ஆகும், ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அடுத்து ஒரு ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து உருவாகும். n+n டிப்ளாய்ட் ஸ்டேஜில் ஒரு ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் தான் உருவாகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஜைகோட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த 2 கேமெட்ஸும் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா உருவாகிறத என்ன சொல்லுவோம், ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஜைகோட் தானே. அப்படி ஒரு ஜைகோட்டாக தான் இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸு இருக்குது. எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ். டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸஸ் ரெப்ரசன்டட் பை அ சிங்கிள் டு ஃபியூ செல்ட் கேமெட்டோஃபைட். எக்ஸாம்பிள் ஃபியூக்கஸ் ஸ்பீஷியஸ். அடுத்து போகலாமா? ஆமாம், இந்த ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் இது எல்லாமே ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வாட் இஸ் பிளெக்டோஸ்டீல் கிவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ ஸ்டீல்னால் என்னன்ற ஐடியா எல்லாருக்கும் இருக்கா? டூ யூ நோ வாட் இஸ் ஸ்டீல்? ஸ்டீல்னால் என்னன்னு கேட்டால் உன்னால் சொல்ல முடியுமா? உங்களுக்குள்ளே பேசுகிறீங்கன்னா உங்கள் ஐடி பிளாக் ஆயிரும். யார் இது? லதா ரவிச்சந்திரன். உங்கள் ஐடி பிளாக் ஆகுது. ஸ்டீல்னால் எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாது? தெரியாதவங்க எக்ஸ்பிளைன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு பார்க்கலாம். நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டீல்னால் எனக்கு என்னென்னு தெரியாது மேம் அப்படின்னு சொல்கிறவங்க எக்ஸ்பிளைன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு தெரியாது வாட் இஸ் ஸ்டீல்னு கேட்டால்? தெரியாது. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு விஷயம் படிச்சுட்ருக்கோம். எண்டோடெர்மஸ், எபிடெர்மஸ், கார்டெக்ஸ், பெரிசைக்கிள் இதெல்லாம் படிச்சுட்ருக்கோமா? சென்டர் பார்ட் தட் கண்டெய்ன்ஸ் வாஸ்குலார் சிஸ்டம். சூப்பர் ஸ்ரீ, தெளிவாக இருக்க. ஓகே, ஸோ இப்போது ஒரு பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கூடா. இமேஜின் யூ ஹாவ் அ பிளான்ட் லைக் திஸ். ஓகே, இப்போ இந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மு தானே இது. இந்த ஸ்டெம்மை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணுறேன்னா மெல்லிஸாக கட் பண்ணுறேன். சரியா? இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து பஜ்ஜியாக போடணுன்னா ரொம்ப மெல்லிஸாக ரவுண்டாக கட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணேன்னா அது எனக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எனக்கு ரவுண்டாக வந்து கிடைக்கும்னு வச்சுக்கோ. பிளான்ட்டோட ஸ்டெம் எனக்கு ரவுண்டாக தானே இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாக தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு தின் ஸ்லைஸாக ரவுண்டாக கிடைக்குது. புரிஞ்சுதா? இப்போது இதை நான் மைக்ரோஸ்கோப்க்கு கீழே வச்சு பார்க்கும்போது அவுட்டர் மோஸ்ட் பார்ட் வந்து என்னவாக இருக்கும்? அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டை எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? அடுத்ததாக எனக்கு உள்ள ஒரு ரவுண்ட் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? உள்ளே இருக்க ரவுண்டுக்கு பேர் எண்டோடெர்மிஸ். எண்டோனா உள்ள, எப்பினா வெளியே. ஸோ வெளியே இருக்க லேயருக்கு பேர் எபிடெர்மிஸ், உள்ளே இருக்கிறதுக்கு பேர் எண்டோடெர்மிஸ். எபிடெர்மிஸ் எனக்கு ரூட்லேயும் இருக்கும், ஸ்டெம்லேயும் இருக்கும், லீஃப்லேயும் இருக்கும். நான் இப்போ சும்மா ஸ்டெம்னு சொல்கிறேன், பட் எந்த பார்ட் நீ எடுத்தாலுமே அவுட்டர் மோஸ்ட், இப்போ நம்ம ஹியூமன் பாடியில் அவுட்டர் மோஸ்ட் லேயர்னால் என்ன சொல்லுவேன்? சொல்லு பார்க்கலாம். ஹியூமன் பாடியில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன அப்படின்னு கேட்டால் வாட் வில் யூ சே? சொல்லு. வாட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஹியூமன் பாடின்னு கேட்குறேன். ஸ்டொமக்குன்னு சொல்லுவியா? நோ ரைட். ஹார்ட்டுன்னு சொல்லுவியா? நோ. ஸ்கின் இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டாக? அப்போ ஸ்கின் தான் நம்மளுக்கு வெளியில் அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்குது. எந்த ஏரியா, கை எடுத்தாலும் அப்படி தான், கால் எடுத்தாலும் அப்படி தான், மூக்கு எடுத்தாலும் அப்படி தான். அதே மாதிரி இப்போ ஒரு பிளான்ட்டில் நீ ஸ்டெம் எடுத்தாலும் சரி, ரூட் எடுத்தாலும் சரி, லீஃப் எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடெர்மிஸ், எல்லாத்துலேயுமே இன்னர் மோஸ்ட் லேயர் எண்டோடெர்மிஸ். புரிஞ்சுதா? இப்போது இந்த எபிடெர்மிஸ்க்கும் எண்டோடெர்மிஸ்க்கும் நடுவில் சின்ன கேப் இருக்குல்ல, இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க? கார்டெக்ஸ். பிட்வீன் எபிடெர்மிஸ் அண்ட் எண்டோடெர்மிஸ் இருக்கக்கூடிய ஏரியாவை கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எண்டோடெர்மிஸுக்கு உள்ள யாரெல்லாம் இருப்பாங்க சொல்லு பார்க்கலாம். எண்டோடெர்மிஸ்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்க? எண்டோடெர்மிஸ்குள்ளே பெரிசைக்கிள் இருப்பாங்க. பெரிசைக்கிள், அப்புறம் இந்த ஜைலம், ஃப்ளோயம், வேற பெரிசைக்கிள், ஜைலம், ஃப்ளோயம்,
வேறு கன்ஜங்டிவ் டிஷ்யூ. இதெல்லாம் என்னென்னு தெரியுமா? மெடுலரி ரேஸ். வெரி குட். இப்போ இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் இப்போது எண்டோடெர்மஸ் மட்டும் தனியாக போடுறேன், எண்டோடெர்மஸை மட்டும் பெருசாக போடுறேன்னு வச்சுக்கோ. இதுதான் யார்? எண்டோடெர்மஸ். சரியா? இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இதை மட்டும் நான் இப்போ தனியாக போடுறேன். ஓகேவா? எண்டோடெர்மஸ் மட்டும் நான் தனியாக போடும்போது உள்ளே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் போடுறேன். இந்த எண்டோடெர்மஸ்க்கு உள்ளேயே ஒட்டின மாதிரி இன்னொரு லேயர் இருக்கும். அதுதான் யாருன்னா பெரிசைக்கிள். The second immediate layer is பெரிசைக்கிள். சரியா? ஓகே, பெரிசைக்கிள் முடிச்சாச்சு. ஜைலம் ஃப்ளோயம் போடலாமா? சும்மா ரஃபாக போடுறேன். ஜைலம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்படி இருக்கு ஜைலம். ஓகே, ஃப்ளோயம் வந்து ஏதோ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, திஸ் இஸ் ஃப்ளோயம் and this is xylem. ஸோ xylem வந்து வாட்டர் அண்ட் மினரல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ளோயம் வந்து ஃபுட்டோட டிரான்ஸ்லொகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? இப்போ பெரிசைக்கிள், எண்டோடெர்மஸ், ஃப்ளோயம், xylem எல்லாமே பார்த்தாச்சு. இதில் கன்ஜங்டிவ் டிஷ்யூ அப்படின்றது என்ன தெரியுமா? இந்த xylemக்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியாவில் சில செல்ஸ் இருக்கும்ல, அதுதான் கன்ஜங்டிவ் டிஷ்யூ. Between xylem and phloem there will be some cells. அதுதான் என்ன சொல்லுவோம்? கன்ஜங்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? அப்போது இதெல்லாம் தான் ஸ்டீலு. பெரிசைக்கிள், xylem, phloem, கன்ஜங்டிவ் டிஷ்யூ, இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? இப்போது அந்த ஸ்டீல் எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்கும். So steel in which phloem surrounds the xylem is called as protosteel. இங்கே பாரு, இதுதான் கீவேர்ட். phloem surrounds the xylem. இப்போ xylem நடுவில் இருக்குது, phloem அதை சுற்றியும் இருக்குது. இதை தான் என்ன சொல்லுவோம்? ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? யூ கேன் see here, இந்த ஃபோட்டோவில் ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அதுதான் xylemனு வச்சுக்கோ. அதுக்கு மேலே க்ரீன் கலரில் இருக்கா, அதுதான் phloemனு வச்சுக்கோ. இப்போ ஃப்ளோயம் எப்படி இருக்குது? xylem சுற்றியும் இருக்குது. ஃப்ளோயம் இஸ் சரௌண்டிங் த xylem. இதை தான் புரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? டிபெண்டிங் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் xylem அண்ட் ஃப்ளோயம் தான் இந்த ஸ்டீல் வந்து வேறு விதமாக பிரிஞ்சிருக்கு. இப்போது அப்படிப்பட்ட புரோட்டோஸ்டீலில் எனக்கு xylem உள்ளே இருக்கணும், சுற்றியும் ஃப்ளோயம் இருக்கணும், அதுதான் புரோட்டோஸ்டீல். அந்த புரோட்டோஸ்டீலில் எகெயின் வந்து ஆக்டினோஸ்டீல், பிளெக்டோஸ்டீல் அண்ட் மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல்னு எகெயின் இவ்வளோ டைப்ஸாக வந்து பிரியுது. அதில் ஒன்று தான் இந்த பிளெக்டோஸ்டீல். நம்மளுக்கு கேட்குற கொஷின் என்னமோ டிஃபைன் பிளெக்டோஸ்டீல் தான். ஆனால் அந்த பிளெக்டோஸ்டீல் புரோட்டோஸ்டீலுக்கு கீழே வருது. அப்போ ஃபஸ்ட்டு புரோட்டோஸ்டீல்னால் என்னென்னு எழுதிடணும், அதுக்கு கீழே தான் இந்த பிளெக்டோஸ்டீல் வருதுன்னு சொல்லிவிட்டு தென் யூ ஷுட் கிவ் த டெஃபினேஷன். பிளெக்டோஸ்டீல்னால் என்ன? xylem plates alternate with the phloem plates. ஸோ xylemமும் ஃப்ளோயமும் ஆல்டர்னேட்டிங்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். xylem phloem இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங்காக அரேஞ்ச் ஆகிருக்குன்னா அதுதான் பிளெக்டோஸ்டீல். எக்ஸாம்பிள் லைக்கோபோடியம் கிளாவாட்டம். கிளியரா? வாட் இஸ் பெரிசைக்கிள்? காசிநாதன் இப்போ தான் சொன்னேன், எண்டோடெர்மஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய இமீடியட் லேயர் தான் பெரிசைக்கிள். கவனிக்கலையா? எஸ், நெக்ஸ்ட் போகலாமா? கொஷின் பிளெக்டோஸ்டீல்னு இருக்குது, ஆன்சரில் புரோட்டோஸ்டீல் இருக்குது. பொறுமை வேணும். புரோட்டோஸ்டீலுக்கு கீழே தான் பிளெக்டோஸ்டீல் வருது. அப்போ நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அப்புறமா பிளெக்டோஸ்டீலை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? மேம் என்னதான் இருந்தாலும் ரெக்கார்டட் செஷன் லைவ் லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு எந்த மந்த்லேருந்து லெக்சர்ஸ் லைவ் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். கரெக்டு தான்ப்பா, ஆனால் நாங்கள் இப்போவே பேசிக்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, அப்போ இந்த பேசிக்ஸ்லாம் உனக்கு கிடைக்காதே. லைவ் நாங்கள் ஏப்ரலில் ஆரம்பிக்க போகிறோம். சரியா? ஆனால் உனக்கு 2 விஷயம், நாங்கள் இப்போவே 12th பேசிக்ஸாக உனக்கு ஆரம்பித்தாச்சு.
ஏப்ரலில் வந்து நாங்கள் உனக்கு பேசிக்ஸ் எல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு இருக்க முடியாது, இப்போ எடுக்கிறது தான். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இருக்க ப்ரைஸு ஏப்ரலில் இருக்காது. இப்போது 1999 இருக்குல்ல, கண்டிப்பாக இதுலேருந்து 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் அதிகமாக தான் ஆகுமே தவிர இந்த கம்மியான ப்ரைஸ் இதுக்கு மேலே உனக்கு கிடைக்காது. ஸோ நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இட் இஸ் யோர் லாஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்காமல் ஒரு விஷயத்த நடுக்கடலில் போய் விட்டால் உன்னால் வந்துட முடியுமா வெளியில்? வித்தவுட் எனி சேஃப்டி மெஷர்ஸ். நீ யோசிச்சுக்கோ. we have started basics already. சரி, அடுத்து போகலாமா? What do you infer from the term pycnoxylic? pycnoxylicனா என்னன்னு பார்க்கலாமா? கைஸ், யாரெல்லாம் வந்து நம்மளுடைய லைவ் செஷனை வந்து லைக் பண்ணாமல் இருக்கேன், எல்லாருமே லைக் போட்டு பார்க்கலாம். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரி, எத்தனை பேருக்கு வந்து ஹாப்ளாய்னா என்னன்னு தெரியாது, டிப்ளாய்னா என்னன்னு தெரியாது, அப்புறம் மைட்டாசிஸ்னா என்னன்னு தெரியாது, மியாசிஸ்னா என்னன்னு தெரியாது, வேறு இந்த அனாஃபேஸ், டீலோஃபேஸ், மெட்டாஃபேஸ்னெல்லாம் சொல்கிறீங்களே மேம், அதில் ஒவ்வொன்றிலையும் என்ன ஆகும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறவங்க எத்தனை பேர்? எபிடெர்மிஸ், எண்டோடெர்மிஸ்ஸு இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது. பேலிசைட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா, அப்புறம் ரெஸ்பிரேஷனில் என்னென்ன நடக்கும், ரெஸ்பிரேஷனோட அந்த 4 ஸ்டேஜஸ், ஃபோட்டோசிந்தசிஸில் என்னென்ன நடக்கும், இந்த மாதிரி சில பேசிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது மேம் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இது எல்லாமே உன்னோட 11th போர்ஷன்ஸ் தான். ஆனால் நீ படிச்சியா அப்படிங்கிறதான் கேள்வி. படிச்சியா? இதெல்லாம் பேசிக்ஸ் கேட்டால் உனக்கு தெரியுமா? ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? யூனிசெல்லுலாருக்கும் மல்டி செல்லுலாருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? யூ நோ ஆல் ஆஃப் திஸ்? சொல்லு, இந்த லைவில் இருக்க எல்லாருமே சொல்லு பார்க்கலாம். ஐம் 12th ஸ்டாண்டர்ட் தீமின்னல் அண்ணா ஃபோனில் சேர்ந்துட்டு அம்மா ஃபோன் வீடியோஸ் பார்த்து படிக்கலாமா? ஓகே, நீ வந்து பேமெண்ட் எந்த ஃபோன் நம்பரில் பண்ணுறீங்களோ அதே ஃபோன் நம்பரை வச்சு லாகின் பண்ணணும். அதை மட்டும் நீ பார்த்துக்கோ. எந்த ஃபோன் வேணாலும் யூஸ் பண்ணு, ஆனால் வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணும்போது பேமெண்ட் எந்த நம்பரில் பண்ணிங்களோ அதே நம்பரில் லாகின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஐடியா இருக்குது மேம், பேசிக்ஸ் தெரியும், ஆனால் அடிக்கடி ரிவைஸ் பண்ணாமல் மறந்துடுது. ஓகே, மற்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? என்ன, நான் என்ன உனக்கு அகாடமிக் கொஷினாக கேட்டேன்? ஜென்ரல் கொஷின் தானே கேட்டேன், பதில் சொல்லலாமே. இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் மீனிங் தெரியுமா தெரியாதா? லைட்டாக மறந்துட்டேன், ரிவைஸ் பண்ணால் ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் படிக்கலை. இதில் ரிவைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. ஹாப்ளாய்னா என்ன, டிப்ளாய்னா என்னென்னு கூட ரிவைஸ் பண்ணணும்னா ஐ டோன்ட் திங்க் யூ நோ த பேசிக்ஸ் வெரி வெல். எப்போ கேட்டாலும் உனக்கு சொல்ல தெரியணும், அதுதான் பேசிக்ஸ். இது வந்து ரொம்ப டெக்னிக்கல்லாம் கிடையாது, ரைட்? ஆல் தீஸ் ஆர் வெரி வெரி பேசிக் கொஷின்ஸ். அதுக்கு நீ ரிவைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, டக்குன்னு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும், சொல்ல தெரியணும். பேசிக்ஸ் தெரியாமல், இப்போ நான் சொன்னேன்ல சில வார்த்தைகள், இந்த வார்த்தைகள்லாம் தெரியாமல் 12th ஒரு சாப்டர் கூட உனக்கு புரியாது. நீ 11th வேணால் பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருக்கலாம். 12th பப்ளிக் இருக்கா இல்லையா, மார்க் வாங்கணுமா இல்லையா? அண்ட் ஐம் ஷுர் மெனி ஆஃப் யூ பயாலஜி ரிலேட்டட் கோர்சஸ்க்கு தான் போகணும்னு ஆசைப்படுவீங்க. அப்போ அதுக்கு பயாலஜி மார்க் வேணுமே. பயாலஜி மார்க் வேணும்னா பேசிக்ஸ் தெரியாமல் மேலே மேலே நீ என்ன தான் வந்து பில்டிங் கட்டிக்கிட்டே போனாலும் ஃபவுண்டேஷன் வீக்குனா மொத்த பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆகிடும். சரியா? பேசிக்ஸ் தெரியாதுன்னா தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காது. இப்போவே நீ வந்து தீமின்னல் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிடு. டோன்ட் வெயிட். சரியா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன்னா நான் யாழ் சார்கிட்ட பேசும்போது அவர் அப்படி தான் சொன்னார். கண்டிப்பாக இதுக்கு மேலே ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும், கம்மியாக வாய்ப்பு கிடையாது. திஸ் இஸ் த லோவஸ்ட் ப்ரைஸ். இப்போவே ஜாயின் பண்ணிட்டேன்னா உனக்கு நல்லது. அதே மாதிரி உனக்கு பேசிக்ஸ்லேருந்து நான் உனக்கு டீச் பண்ணுறேன்.
மேம் ஜூனில் தானே 12th ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம் பொறுமையாக அப்படின்னு நினச்சேன்னா, ஜூன்லலாம் நம்ம 3வது சாப்டரில் இருப்போம் இல்லை 4வது சாப்டரில் இருப்போம். ஐ டோன்ட் நோ. ஏன்னா ஏப்ரல்லே எப்படியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் போர்ஷன்ஸை. ஓகே, அதனால டோன்ட் டேக் ரிஸ்க். சரியா? வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் த டேர்ம் பிக்னோசைலிக்? பார்க்கலாமா? பிக்னோசைலிக் அப்படின்னா என்ன? இட் ரெஃபர்ஸ் டு அ டைப் ஆஃப் wood in gymnosperms which compact with narrow medullary rays. ஸோ நேரோ அப்படின்னா குறுகலான அப்படின்னு அர்த்தம், குறுகிய அப்படின்னு அர்த்தம். அதாவது அகலம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாக நிறைய ஸ்பேஸோடு இருக்கிறது. அதோட அப்படியே ஆப்போசிட் தான் இந்த நேரோ, விச் இஸ் குறுகிய, ரொம்ப ஒல்லியான ஸ்பேஸோடு தான் இருக்கும். ஓகே, இப்போ மெடுலரி ரேஸ்னால் என்ன? ஜைலம் ஃப்ளோயம் எல்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த ஜைலம் அண்ட் ஃப்ளோயம்க்கு நடுவில் உன்னை வந்து இந்த மாதிரி ஒரு ரேஸ் போட சொல்கிறாங்க. இந்த எம்டி ஸ்பேசஸ் ஆர் ஹியர், கரெக்டாக? இதை தான் மெடுலரி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மெடுலரி ரேஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக நேரோவாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க? பிக்னோசைலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிம்னோஸ்பர்ம்ஸில் பிக்னோசைலிக் வுட் எனக்கு இருக்கும், விச் இஸ் மெடுலரி ரேஸ் ரொம்ப ரொம்ப குறுகலாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ பைனஸ் ட்ரீ, பைன் ட்ரீலலாம் இந்த மாதிரி பிக்னோசைலிக் வுட்டை உன்னால் பார்க்க முடியும். அடுத்தது போகலாமா? மென்ஷன் 2 கேரக்டர்ஸ் ஷேர்டு பை ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். பார்க்கலாமா? ரெடியா? மென்ஷன் 2 கேரக்டர்ஸ் ஷேர்டு பை ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். இப்போது ஜிம்னோஸ்பர்ம் அப்படிங்கிறது வேறு கேட்டகரி, ஆஞ்சியோஸ்பர்ம் அப்படிங்கிறது வேறு கேட்டகரி. பட் ஸ்டில் ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்ட் நம்ம இதில் வந்து எனி 2 தான் கேட்டிருக்காங்க. உனக்கு எந்த 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கோ அந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். presence of well organized plant body which is differentiated into root, stem and leaf. ஜிம்னோஸ்பர்மா எடுத்தாலும் சரி, ஆஞ்சியோஸ்பர்மா எடுத்தாலும் சரி, ரூட்டு, ஸ்டெம், லீஃபு உன்னால் வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும். presence of cambium in gymnosperm as in dicotyledons. டைகாட் பிளான்ஸில் கேம்பியம் இருக்கும். அதே மாதிரி தான் டைகாட்னா அது எதுக்கு கீழே வந்துடும்? ஆஞ்சியோஸ்பர்முக்கு கீழே வந்துடும். ஆஞ்சியோஸ்பர்மை தான் 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று டைகாட்டு, இன்னொன்று மோனோகாட்டு. சரியா? அப்போது டைகாட் பிளான்ஸில் கேம்பியம் இருக்க மாதிரி ஜிம்னோஸ்பர்ம்லேயும் கேம்பியம் இருக்குது, விச் இஸ் ஆஞ்சியோஸ்பர்மில் டைகாட்டில் கேம்பியம் இருக்குது. அதே மாதிரி ஜிம்னோஸ்பர்ம்லேயும் கேம்பியம் இருக்குது. ஸோ இட் இஸ் அ காமன் பாயிண்ட். அடுத்ததாக 2 பிளான்ட் குரூப்ஸுமே வந்து சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன? ஜிம்னோஸ்பர்ம்ஸில் நேக்கட் சீடடாக இருக்கும், ஆஞ்சியோஸ்பர்மில் ப்ராப்பரான சீடு இருக்கும், க்ளோஸ்டு சீடாக இருக்கும். ஓகே, do you think shape of chloroplast is unique for algae? Justify your answer. Algae we have different types of algae based on the pigments ன்னு சொல்லலாம், based on the reserve food material. என்ன மாதிரி ஃபுட்டை அது ஸ்டோர் பண்ணிக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம 3 டைப் ஆஃப் ஆல்கேவாக பார்த்தோம். என்னென்ன டைப் ஆஃப் ஆல்கே சொல்ல முடியுமா? என்னென்ன டைப் ஆஃப் ஆல்கே இருக்குது சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா? What are the types of algae? Based on pigments, based on reserve food material. மறந்துடுச்சா? குளோரோஃபைஷியே, ரோடோஃபைஷியே, ஃபேயோஃபைஷியே. இந்த வருஷம் படித்ததே இப்போ நீ மறந்து போயிடுற. ஸோ we have ரெட் algae, green algae and brown algae. கரெக்டாக ஒவ்வொரு ஆல்கேக்கும் ஒவ்வொரு குளோரோபிளாஸ்டோட ஷேப் வந்து இருக்குது. அப்படியா? ஜஸ்டிஃபை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேரியேஷன் among the shapes of chloroplast is found in the algae and it is very unique, especially in green algae. ஒவ்வொரு ஆல்கேலையும் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஷேப்பு வித்தியாசமாக இருக்கும். அதுவும் க்ரீன் ஆல்கேயில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். They contain chlorophyll A, B pigments for photosynthesis. க்ரீன் ஆல்கேனா கண்டிப்பாக குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும்.
அதனால தான் அது க்ரீனாகவே இருக்குது. கரெக்டாக? ஸோ குளோரோஃபில் ஏ இருக்குது, குளோரோஃபில் பி இருக்குது. இதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். த குளோரோபிளாஸ்ட் ஆல்சோ கண்டைன்ஸ் பைரினாய்ட்ஸ் விச் ஸ்டோர் ஸ்டார்ச். பைரினாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆர் ஆர்கனல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு உள்ளே தான் இந்த ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸ்டார்ச் அப்படிங்கிற ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆக போகுது. யூ கேன் see நேம் ஆஃப் ஆல்கே ஹியர். அண்ட் ஒவ்வொரு ஆல்கேலையும் குளோரோபிளாஸ்டோட ஷேப் எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கிளாமிடோமோனாஸ் ஆல்கே எடுத்தோன்னா குளோரோபிளாஸ்ட் கப் ஷேப்பில் இருக்கும். காரா எடுத்தோன்னா டிஸ்காய்ட் ஷேப், அதாவது பிளேட் ஷேப்பில் டிஸ்க் மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். யூலோத்ரிக்ஸ்னா கர்டில் ஷேப். ஓடோகோனியம் அப்படின்னா ரெட்டிகுலேட் ஷேப், அதாவது ரிப்பன் மாதிரி. ரெட்டிகுலேட்னா நெட்வொர்க் மாதிரி. நெட்வொர்க் சிலந்தி வலையெல்லாம் வந்து எப்படி நெட்வொர்க் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸ்பைரோகைராக்கு ஸ்பைரல் ஷேப்பு. ஸ்பைரல் அப்படின்னா வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்ப்ரிங் ஷேப்பில் இருக்கும். ஸ்பைரல்னா ஸ்ப்ரிங் ஷேப்பில். ஜெக்னிமாவில் ஸ்டெல்லேட். ஸ்டெல்லேட்னா ஸ்டார் ஷேப்பு. ஸோ ஒவ்வொரு ஆல்கேலையும் குளோரோபிளாஸ்டோட ஷேப்பு வித்தியாசமாக இருக்குது. அடுத்து போகலாமா? Do you agree with the statement bryophytes need water for fertilization? Justify your answer. பார்க்கலாமா? ரெடியா? ஸோ ப்ரையோஃபைட்ஸுக்கு எதுக்காக தண்ணி வேணும்? எஸ், இன் ப்ரையோஃபைட்ஸ் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அக்கர்ஸ் இன் கேமெட்டோஃபைட் விச் இஸ் த டாமினன்ட் ஃபேஸ். ப்ரையோஃபைட்டில் டாமினன்ட் ஃபேஸ் வந்து கேமெட்டோஃபைட் தான். கேமெட்டோஃபைட்னா என்ன அர்த்தம்? இட் ப்ரொடியூசஸ் கேமெட்ஸ். திஸ் ஸ்டேஜ் ப்ரொடியூசஸ் கேமெட்ஸ். இப்போ கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆனால் என்ன ஆகும்? மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ ஒன்றா ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகி செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் நடக்கும். இந்த ஸ்டேஜில் ஆந்த்ரீடியா ப்ரொடியூசஸ் பைஃப்ளாஜெல்லேட் ஆந்த்ரோசாய்ட்ஸ் விச் ஸ்விம் இன் த தின் ஃபிலிம் ஆஃப் வாட்டர் அண்ட் ரீச் த ஆர்கேகோனியம். ஆந்த்ரீடியானா என்ன, ஆந்த்ரோசாய்ட்ஸ்னால் என்ன பார்க்கலாமா? நம்மளுக்கு ஃபீமேல் பாடி கூட கம்பேர் பண்ணி படிங்க. சாரி, ஹியூமன் பாடி கூட கம்பேர் பண்ணி படிங்க. ஹியூமன் பாடியில் வி ஹாவ் டெஸ்டிஸ். கரெக்டாக? டெஸ்டிஸும் பிளான்ட்டில் ஆந்த்ரீடியாவும் ஒன்று. இது என்ன பண்ணும்? மேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மேல் கேமெட்டு தான் இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ். ஸோ விச் இஸ் ஹியூமன்ஸில் ஸ்பெர்ம் மாதிரி. புரிஞ்சுதா? இது வந்து மேல் கொனாடு. கொனாடுனா இந்த ஸ்பெர்மை உருவாக்குற ஒரு ஆர்கன். மேல் செக்ஸ் ஆர்கன் வச்சுக்கலாம், கொனாடன் கூட வேண்டாம். மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். மேல் செக்ஸ் ஆர்கன். இப்போ இந்த ஸ்பெர்ம் வந்து என்னவா இருக்கும்? மேல் கேமெட்டாக இருக்கும். சரியா? எப்படி ஹியூமன்ஸில் மேல் கேமெட்டு தான் ஃபீமேல் கேமெட்டை நோக்கி ஸ்விம் பண்ணி வருமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இது ஸ்விம் பண்ணி, அதுவும் இங்கே தண்ணியில் தான் ஸ்விம் பண்ணி ஆர்கேகோனியம்க்கு வருது. ஓகே, ஆர்கேகோனியம்னா என்னது? எகெயின் இட் இஸ் நம்ம ஹியூமன் பாடியில் வந்து ஓவரி மாதிரி. ஓவரினா யார்? ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். அப்போ பிளான்ட்டில் இதுதான் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனாக இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ இந்த ஆந்த்ரீடியாவிலேருந்து ஆந்த்ரோசாய்ட்ஸ் ரிலீஸ் ஆகி வாட்டரில் ஸ்விம் ஆகி ஆர்கேகோனியம் வருது. இப்போ இந்த ஆர்கேகோனியமில் யார் இருப்பாங்க? we will have egg which is female gamete. நம்மளுக்கும் எக்குன்னு தானே சொல்லுவோம், அதே எக்கு தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த ஆர்கேகோனியம்குள்ளே இருக்கக்கூடிய எக்கு கூட அந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணும்? ஒரு ஜைகோட், டிப்ளாய்ட் ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. சேம் லைக் ஹியூமன் பேபி. Thus, without water, the life cycle of a bryophyte cannot be completed. சரியா? அடுத்து போகலாமா? ஆர்கேகோனியம் வந்து ஓவம் கிடையாது, ஓவரி. டே, இன்னுமாடா உனக்கு இந்த கன்ஃபியூஷன் போகலை? 12வது போக போகிறடா. ஓவரிங்கிறது ஒரு உடல் உறுப்பு, ஆர்கன். அதுக்குள்ளே இருந்து தான் ஓவம் ரிலீஸ் ஆகும். ஓவம் அப்படின்னு சொல்கிறதும் எக்குன்னு சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். ஓவரி வேறு, ஓவம் வேறு.
ஓவரினா அது ஒரு உடல் உறுப்பு, அங்கேருந்து தான் எக்கு வந்து ரிலீஸ் ஆகும். எக்கும் ஓவமும் ஒன்று, ஓவரி வேற, ஓவம் வேற. புரிந்ததா? சரி, இப்போ நம்ம வந்து தேர்ட் லெசனுடைய புக் பேக் போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இதே செகண்ட் லெசனில் ஆல் தீஸ் புக் பேக் கொஷின்ஸை தாண்டி யூஸ்டீல் அப்படிங்கிற கொஷின் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்ததாக வாட் ஆர் த 3 கிளாஸஸ் ஆஃப் ப்ரையோஃபைட்ஸ் கேட்பாங்க, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் இந்த கொஷின் கேட்கலாம். சரியா? இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதோ இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம், மிக முக்கியமான ஒரு கொஷின் இது. இது வந்து 5 மார்க்லேயும் கேட்குறாங்க, 3 மார்க்லேயும் கேட்குறாங்க. சரியா? இப்போது with this we have completed second unit உடைய என்னது the book back questions. third unit உடைய book back questions இன்னொரு லைவ் செஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எஸ், ஓவியூல் அப்படின்னும் சொல்லலாமா மேம் எக்குக்கு? ஓவியூல் வேறு, ஓவரி வேறு, எக்கு வேறு, எல்லாம் வேறு வேறு. கன்ஃபியூஸ் பண்ணாத தயவு செஞ்சு. ஓவியூலுக்கு உள்ளே தான் எக்கே இருக்கும். ஓவரி இருக்குது, ஓவரிக்குள்ளே ஓவியூல் இருக்குது, ஓவியூலுக்குள்ளே எக் இருக்குது. ஸோ அது வந்து ஜூம் இன் பண்ணி போனேன்னா உனக்கு எல்லா பார்ட்ஸும் தெரியும். சரியா? எஸ். அண்ட் ஓவியூல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யூஸே பண்ண மாட்டோம். அப்படி ஒரு விஷயமே கிடையாது, பிளான்ட்டுக்கு மட்டும்தான் அது இருக்குது. ஓவியூல் இஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இன் த பிளான்ட்ஸ் அண்ட் நாட் இன் த ஹியூமன் பீயிங்ஸ். சரியா? எஸ். ஸோ நம்ம வந்து தேர்ட் லெசனுடைய புக் பேக்கை தனியாக ஒரு லைவாக நம்ம பார்க்கலாம். சரியா? அந்த லைவை ஜாயின் பண்ணுங்கள்.